ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் சபரிவர்மன் அவர்கள் காவல்துறையால் என்ன காரணம் என்று யாருமே புரிந்து கொள்ள முடியாத வகையிலே அழைத்து செல்லப்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மறுபடியும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் சிறையில் வைத்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை சென்று சந்தித்த போது அவர் உடல் நலத்தோடு அவங்களோட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த பிறகு திடீர்னு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் அவங்களுக்கு தரப்படுகிறது. அப்பொழுது அவங்க போய் பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் அவர் கொண்டு வரப்பட்ட போதே இறந்து விட்டிருந்தார் அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம்ல 19 இடத்துல அவர் தாக்கப்பட்டு அவரோட கையில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் முறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான், போராட்டம் நடத்திய பிறகுதான், அத்தனை கட்சிகளும் அவங்க குடும்பத்தாரும் போராடிய பிறகுதான் அரசு இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவே தொடங்கி நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியது. இதுவரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அரசின் சார்பில் யாருமே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முன்வரவில்லை. அவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்க கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திற்கு அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும், இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சகோதரியும் அவங்களுடைய மனைவியும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவங்களுக்கு எந்த நிவாரணமும் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. அவங்க அரசு வேலை அவங்களுடைய மனைவி படித்திருக்கிறார்கள், அவங்களுக்கு அரசு வேலை தரதா இல்லையா அப்படிங்கிறத கூட அரசு வாய் திறந்து இதுவரைக்கும் அரசு சார்பிலே ஒரு அமைச்சரும் முதலமைச்சர் உட்பட யாருமே வாய் திறந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழல்ல உண்மை என்ன? எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்பட்ட ஒருத்தருக்கு யாரையுமே கேட்காம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க? அவங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு. பாடி வாங்குறதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறந்த சகோதரருடைய தந்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை